இன்னைக்கு நாம இந்த ராசி மண்டலத்திலேயே மிகவும் மேன்மையானவர்கள். ஆனா அதே சமயம் தனக்கான ஒரு ரகசிய உலகத்திற்குள்ளே வாழக்கூடிய கடக ராசி நேயர்களை பத்தி தான் பேச போறோம். கடகம்னாலே நண்டுன்னு சொல்லுவாங்க. நண்டுக்கு மேல இருக்கிற ஓடு ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா உட்பகுதி ரொம்ப மென்மையா இருக்கும். அதே போலத்தான் நீங்களும் வெளியில பார்க்கும்போது ரொம்ப பிடிவாதக்காரர் மாதிரியும், யாரையும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய சொந்த விஷயங்களுக்குள்ளோ அல்லது தனிப்பட்ட ரகசியங்களுக்குள்ளோ அனுமதிக்காத ஒரு நபர் மாதிரி தான் உலகத்துக்கு தெரிவிங்க. ஆனா அந்த தடுப்பு சுவருக்குள்ள நீங்க ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு தாய்மையான மனசு இருக்கே, அதை பத்தி இந்த உலகம் சரியா புரிஞ்சுக்குச்சா? இன்னைக்கு நாம அதைத்தான் ஆழமா அலச போறோம். வெளியில பார்க்கும்போது ரொம்ப அமைதியா, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டுன்னு இருக்கிற ஒரு சாதாரண நபர் மாதிரி தான் நீங்க உலகத்துக்கு தெரியுறீங்க. இவங்களுக்கு என்னப்பா, எப்பவும் மௌனமா இருப்பாங்க, எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனா அந்த மௌனத்துக்குள்ள நீங்க புதைச்சு வச்சிருக்கிற உங்களோட அந்த பழைய நினைவுகள், நீங்க அனுபவிச்ச ஏமாற்றங்கள், இதனால நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற மனப்போராட்டங்கள் என்னென்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும். கடக ராசிக்காரர்களான உங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய போராட்டமே உங்களோட அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய மனசுதான். சந்திரனை அதிபதியா கொண்டதால கடலோட அலைகளைப் போல உங்க மனநிலை அடிக்கடி மாறும். ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அடுத்த நிமிஷமே காரணமே இல்லாம ஒரு சோகம் வந்து உங்களை சூழ்ந்துக்கும். இந்த மாற்றத்தை உலகம் குழப்பம்னு சொல்லுது. ஆனா அது வெறும் குழப்பம் இல்லை. நீங்க மத்தவங்க மேல காட்டுற அதீத அன்பும், அதே அளவு அன்பை நீங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அந்த இயக்கம் தான் அந்த மாற்றத்துக்கு காரணம். அந்த அன்பு தான் இன்னைக்கு உங்களை எப்படி காயப்படுத்துது, இத பத்தி நாம முதல்ல பேச போறோம். அடுத்ததா உங்களோட அந்த மௌனமான வேதனை. நீங்க மத்தவங்களுக்காக எவ்வளவு வேணாலும் உழைப்பீங்க, ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி உங்களை நீங்களே உருக்கிப்பீங்க. ஆனா நாம இவ்வளவு செய்யறோமே, நமக்காக இங்க யாரு இருக்கா? நீங்க தனிமையில உட்கார்ந்து யோசிக்கிற அந்த ஒரு தருணம் இருக்கே, எல்லாரையும் அரவணைக்கிற நமக்கு, நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இல்லையேன்னு நீங்க ஏங்குற அந்த புள்ளிய தொட்டு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். உங்க பாசம் ஏன் மத்தவங்களுக்கு சுமையா தெரியுது? நீங்க ஏன் கடந்த காலத்திலேயே அதிகமா வாழ்றீங்க? உங்களோட அந்த பொறுமைக்கு பின்னாடி நீங்க அடக்கி வச்சிருக்கிற ஆக்ரோஷம் என்ன? இப்படி உங்களோட ஒவ்வொரு குணாதிசயத்தையும், அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகளையும் தான் இந்த வீடியோல நாம ஆழமா பார்க்க போறோம். எல்லார் மேலையும் பாசம் காட்டினாலும் ஒரு கட்டத்துல காயப்பட்டு உங்களோட தனிமைக்குள்ள நீங்க ஒடுங்கி போற உங்க ரகசிய உலகத்துக்குள்ள நாம இன்னைக்கு போக போறோம். இந்த வீடியோவோட ஒவ்வொரு பகுதியிலும் உங்களோட நிஜமான பிம்பம் பிரதிபலிக்க போகுது. வாங்க கடக ராசியோட அந்த உன்னதமான உலகத்துக்குள்ள போவோம். பகுதி 1, கடக ராசியின் மௌனமான உணர்வுகள், கடந்த காலத்தின் சிறை கைதியும் கரையாத கண்ணீரின் ரகசியங்களும். இந்த தொகுப்பில் நாம் முதலாவதாக பார்க்க போவது கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலேயே அவர்களை அதிகம் ஆட்டி படைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றித்தான். அது உங்களுடைய அந்த கடந்த கால நினைவுகள் மற்றும் அதன் பின்னணியில் நீங்கள் அனுபவிக்கும் யாருக்கும் தெரியாத மௌனமான வேதனைகள். வெளியுலகிற்கு நீங்கள் ஒரு பாசமான மனிதராக தெரிந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த வலிகளை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். கடந்த கால நினைவுகளின் சிறை கைதி கடக ராசி என்றாலே சந்திரன் ஆதிக்கம் கொண்டது. சந்திரன் எப்படி தேய்ந்து வளர்கிறதோ அதே போல உங்கள் மனநிலையும் அடிக்கடி மாறும். ஆனால் உங்கள் நினைவாற்றல் மட்டும் என்றுமே தேயாது. கடந்த காலத்தில் உங்களுக்கு யாராவது செய்த ஒரு சின்ன அவமானம் அல்லது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய துரோகம், அது 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததாக இருந்தாலும் இன்று காலையில் நடந்தது போலவே உங்கள் மனதிற்குள்ள ரத்தம் கசியும். மற்ற ராசிக்காரர்கள் ஒரு கஷ்டத்தை கடந்து போய்விடுவார்கள். ஆனால் நீங்களோ அந்த சம்பவத்தையே உங்கள் மனதுக்குள் ஒரு வீடியோ போல மீண்டும் மீண்டும் ஓடவிட்டு பார்ப்பீர்கள். அன்று நான் ஏன் அப்படி செய்தேன், அவர்கள் ஏன் என்னை அப்படி சொன்னார்கள் என்ற கேள்விகளால் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வீர்கள். இந்த உலகம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் ஏதோ ஒரு பழைய நினைவின் பிடியில் சிக்கி அந்த சிறைக்குள்ளேயே வாழ பழகிக் கொள்வீர்கள். மன்னித்தாலும் மறக்க முடியாத இதயம் கடக ராசிக்காரர்களான நீங்கள் அன்பிற்கு இலக்கணம் வகுப்பவர்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் உங்கள் மென்மையான மனதால் அவர்களை உடனே மன்னித்து விடுவீர்கள். ஆனால் அந்த தழும்பை உங்கள் இதயத்திலிருந்து உங்களால் ஒருபோதும் அழிக்க முடியாது. நீங்கள் மீண்டும் அவர்களுடன் சகஜமாக பேசினாலும் உங்கள் ஆழ்மனதில் ஒரு வேலி போட்டு விடுவீர்கள். இனி இவரிடம் இவ்வளவுதான் நெருக்கம் காட்ட வேண்டும் என்று நீங்கள் எடுக்கும் அந்த முடிவு உங்கள் கடந்த கால அனுபவம் உங்களுக்கு கொடுத்த பாடம். உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தாலும் அதில் விரிசல் தெரியும் அல்லவா?
அதுபோலத்தான் உங்கள் நம்பிக்கையும். ஒருமுறை உடைந்தால் அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவது மிக கடினம். இந்த நம்பிக்கை போராட்டத்தை நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்திருப்பீர்கள். கரையாத கண்ணீரின் ரகசியங்கள். கடக ராசி நேயர்களே, நீங்கள் மற்றவர்களுக்காக சிந்தும் கண்ணீரை இந்த உலகம் பார்த்திருக்கும். ஆனால் உங்களுக்காக நீங்கள் சிந்திக்கும் கண்ணீரை உங்கள் தலையணை தவிர வேறு யாரும் பார்த்திருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படி என்றால் அதை யாரிடமும் சொல்லி புலம்ப மாட்டீர்கள். நம்ம கஷ்டத்தை சொல்லி ஏன் மற்றவங்களை சங்கடப்படுத்தணும் என்று நினைக்கும் உங்களின் அந்த அதீத பக்குவமே உங்களுக்கு சுமையாகி விடுகிறது. தனிமையில் இருக்கும்பொழுது கடந்து வந்த பாதையை நினைத்து நீங்கள் சிந்தும் அந்த ரகசிய கண்ணீர் இருக்கிறது. அது வெறும் சோகம் அல்ல, அது உங்களின் ஏக்கம். எல்லாரையும் தாங்குற நமக்கு நம்ம மனசு பாரத்தை சொல்ல ஒரு தோள் இல்லையே என்ற அந்த ஒரு தனிமை உணர்வு உங்களை அடிக்கடி வாட்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பலவீனம் வரும்போது நீங்கள் தனிமரமாக நிற்பதை உணர்வீர்கள். தாய்மையுள்ளம் கொண்ட தியாகங்கள். உங்களுடைய ராசிக்கு இயல்பாகவே தாய்மை குணம் அதிகம். உங்கள் குடும்பத்திற்காகவோ அல்லது நீங்கள் நேசிப்பவர்களுக்காகவோ உங்களை நீங்களே மெழுகுவர்த்தி போல உருக்கிக் கொள்வீர்கள். உங்கள் தேவைகளை தியாகம் செய்துவிட்டு மற்றவர்களின் மகிழ்ச்சியில் இன்பம் காண்பீர்கள். ஆனால் இவ்வளவு செய்தும் ஒரு கட்டத்தில் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று அவர்கள் கேட்கும் ஒரு கேள்வி உங்கள் இதயத்தை சுக்குநூறாக உடைத்துவிடும். அந்த நேரத்தில் நீங்கள் படும் வேதனை சொல்லில் அடங்காதது. செய்த தியாகங்களை சொல்லி பெருமைப்படத் தெரியாத உங்களின் அந்த தூய்மையான அன்புதான் பல நேரங்களில் உங்களுக்கு பலவீனமாக முடிந்து விடுகிறது. கடக ராசி நேயர்களுக்கான புரிதல். உங்கள் கடந்த கால நினைவுகள் என்பவை உங்களை எச்சரிக்கும் பாடங்களாக இருக்க வேண்டுமே தவிர அவை உங்களை முடக்கும் விலங்குகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்கள் மேல் காட்டும் அன்பில் ஒரு பகுதியை உங்கள் மீதும் காட்டுங்கள். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு ரகசிய கண்ணீரும் வீணானது அல்ல, அது உங்களை இன்னும் ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மனதின் ஆழத்தை எவராலும் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களை நீங்களே அங்கீகரிக்க தொடங்குங்கள். உங்கள் கடந்த காலச்சிறையில் இருந்து வெளிவரும் சாவி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. கடக ராசிக்காரர்களே, உங்கள் மனதின் அந்த மௌனமான பக்கங்கள் இந்த உலகிற்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உங்களின் அந்த தூய்மையான அன்பிற்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. கடந்த காலத்தின் வலிகளை தூக்கி எறிந்துவிட்டு நிகழ்காலத்தின் வெளிச்சத்தை நோக்கி நடைபோடுங்கள். உங்கள் மௌனமான போராட்டங்கள் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய மன அமைதியை உங்களுக்கு தரும். அதுவரை உங்களின் அந்த பாசமான குணத்தோடு கம்பீரமாக வாழுங்கள். பகுதி 2. அமைதிக்கு பின்னால் இருக்கும் எரிமலை. பொறுமையின் எல்லையும் சீரிப்பாயும் ஆக்ரோஷத்தின் பின்னணியும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடக ராசிக்காரர்களிடம் இருக்கும் மிகவும் ஆபத்தான மற்றும் ஆச்சரியமான ஒரு குணத்தை பற்றி. அது உங்களின் அந்த அமைதிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் எரிமலை. பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாகவும் எதையும் பொறுத்து கொள்பவராகவும் தெரிந்தாலும் உங்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை மீறப்படும் போது நீங்கள் காட்டும் அந்த ஆக்ரோஷத்தை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் விரிவாக அலசப் போகிறோம். சாந்தமான முகத்திற்கு பின்னால் ஒரு சீற்றம். கடகராசி நேயர்களே, உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? இவனை என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டான், இவன் ரொம்ப நல்லவன், எதையும் தாங்குவான் என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் சாதாரணமாக யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டீர்கள். அலைகளே இல்லாத அமைதியான கடல் போலத்தான் உங்கள் குணாதிசயம் இருக்கும். ஆனால் அந்த ஆழமான கடலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய எரிமலை கனன்று கொண்டிருப்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை பொறுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு வலிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. மாறாக அந்த உறவு கெட்டுப் போய்விடக் கூடாது என்பதற்காக உங்கள் கோபத்தை நீங்களே விழுங்கிக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் தொடர்ந்து உங்கள் பொறுமையை சோதிப்பவர்களுக்கு நீங்கள் காட்டும் அந்த ருத்ர தாண்டவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். பொறுமையின் எல்லைக்கோடு. கடக ராசிக்காரர்களுக்கு பிடிவாதம் என்பது பிறவியிலேயே இருக்கும் ஒரு குணம். ஆனால் அது கோபமாக மாற நீண்ட நேரம் எடுக்கும். நீங்கள் ஒரு தராசு போல எல்லா கஷ்டங்களையும் ஒரு தட்டில் அடுக்கி வைத்துக் கொண்டே வருவீர்கள். சரி போகட்டும், பாவம் தெரியாமல் செய்கிறார்கள், நம் ஆட்கள் தானே என்று சொல்லி சொல்லி தள்ளிக்கொண்டே போவீர்கள். ஆனால் அந்த தராசு தட்டு எப்பொழுது ஒரு புள்ளியில் நிறைகிறதோ அன்று நீங்கள் வெடிப்பீர்கள். பாருங்கள், அதுவரை நீங்கள் பொறுத்து போன அத்தனை விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து பொழிவீர்கள். அப்போது உங்கள் வார்த்தைகள் சவுக்கடி போல இருக்கும். அதுவரை உங்களை சாது என்று நினைத்தவர்கள் இவனா இப்படி பேசுகிறான் என்று மிரண்டு போவார்கள். நீங்கள் கத்த மாட்டீர்கள்,
ஆனால் உங்கள் வார்த்தைகளில் இருக்கும் அந்த நியாயமும் காரமும் எதிராளியை சுட்டெரித்துவிடும். நண்டின்படி மறக்க முடியாத வெறுப்பு. உங்கள் ராசியின் சின்னமான நண்டு எப்படி ஒரு பொருளை பிடித்தால் தன் இடுக்கிகளால் விடாமல் பிடிக்குமோ, அதே போல நீங்கள் ஒருவரை வெறுக்கத் தொடங்கினால் அந்த வெறுப்பு மிக ஆழமானதாக இருக்கும். ஒருமுறை உங்கள் நம்பிக்கையை முழுமையாக இழந்து உங்களை உச்சக்கட்ட கோபத்திற்கு ஆளாக்கிய ஒரு நபரை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் சேர்த்து கொள்ளவே மாட்டீர்கள். மற்ற ராசிக்காரர்கள் சண்டை போட்டுவிட்டு அடுத்த நாளே சமாதானமாகி விடுவார்கள். ஆனால் கடக ராசி நேயர்களே, நீங்கள் ஒருவரை பிளாக் செய்துவிட்டால் அது உங்கள் போனிலிருந்து மட்டுமல்ல, உங்கள் இதயத்திலிருந்தே நிரந்தரமாக இருக்கும். அவர்கள் கோடி முறை மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் அந்த எரிமலை ஆறாது. அந்த நபர் உங்கள் கண்களுக்கு முன்னால் இருந்தால் கூட அவர் இல்லாதது போலவே உங்களால் கடந்து செல்ல முடியும். இந்த மௌனமான கோபம்தான் உங்களின் மிகப்பெரிய ஆயுதம். உணர்ச்சிகளால் தூண்டப்படும் ஆக்ரோஷம். உங்கள் கோபம் எப்போதும் சுயநலத்துக்காக இருக்காது. உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ யாராவது ஒரு தீங்கு நினைத்தால் நீங்கள் ஒரு தாய்ப்புலியாக மாறிவிடுவீர்கள். உங்கள் பலவீனமே உங்கள் பாசம்தான். ஆனால் யாராவது அந்த பாசத்தை விளையாட்டாக நினைச்சால் உங்களை விட ஒரு கொடூரமான மனிதரை அவர்கள் பார்க்க முடியாது. பல நேரங்களிலே உங்க கோபம் வந்த பிறகு ஏன் இப்படி பேசணும் அப்படின்று நீங்களே வருத்தப்படுவீங்க. அந்த மென்மையான மனசு மீண்டும் உங்களை வாட்டும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் காட்டிய அந்த ஆக்ரோஷம்தான் உங்களை மீண்டும் மற்றவர்கள் காயப்படுத்தாமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. கடக ராசி நேயர்களுக்கான புரிதல்: உங்கள் கோபத்தை உள்ளேயே பூட்டி வைக்காதீர்கள். எரிமலை வெடிப்பதற்கு முன்பே சின்ன சின்ன புகையாக உங்கள் அதிருப்தியை அவ்வப்போது வெளிப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மன அழுத்தம் குறையும். உங்கள் பொறுமை என்பது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் பலம். ஆனால் தகுதியற்றவர்களுக்கு அந்த பொறுமையை காட்டாதீர்கள். உங்களை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் நீங்கள் கோபப்படுகிறீர்கள் என்றால் அங்கே மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது என்று. உங்கள் கோபம் என்பது அழிவிற்கானது அல்ல, அது உங்கள் கௌரவத்தை காப்பதற்கானது. கடக ராசிக்காரர்களே, அமைதியாக இருக்கும் கடலை எல்லோரும் ரசிப்பார்கள், ஆனால் அதன் சீற்றத்தை கண்டால் நடுங்குவார்கள். அதே போலத்தான் நீங்களும் உங்கள் அன்பை மதிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும் உங்கள் அமைதியை காட்டுங்கள். உங்கள் பொறுமையை சோதிப்பவர்களுக்கு உங்கள் எரிமலை குணத்தை காட்டத் தயங்காதீர்கள். உங்கள் கம்பீரமே உங்களின் அந்த போராட்ட குணத்தில் தான் இருக்கிறது. பகுதி 3: அங்கீகாரம் தேடும் அன்பு. ஒரு வார்த்தை பாராட்டுக்காக இயங்கும் மென்மையான இதயம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடக ராசிக்காரர்களிடமிருக்கும் ஒரு மிக முக்கியமான இயக்கம். அது அங்கீகாரம் தேடும் அன்பு. நீங்கள் மற்றவர்களுக்காக எத்தனையோ தியாகங்களை செய்வீர்கள். ஆனால் பதிலுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பது பெரிய சொத்தோ அல்லது பணமோ அல்ல. வெறும் ஒரு வார்த்தை, உண்மையான அன்பு மற்றும் அங்கீகாரம் மட்டுமே. அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக பேசப் போகிறோம். பரிமாறப்படும் அன்பும் பதிலுக்கு கிடைக்கும் மௌனமும். கடகராசி நேயர்களே, உங்களுடைய அன்பை ஒரு கடலுக்கு ஒப்பிடலாம். நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவர்களுக்கு என்ன பிடிக்கும், எப்போது பிடிக்கும் என்பதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்வீர்கள். உங்கள் குடும்பத்திற்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ உங்கள் நேரத்தையும் உழைப்பையும், ஏன் உங்கள் தூக்கத்தை கூட தியாகம் செய்துவிட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க. ஆனால் இவ்வளவு செய்த பிறகும் உங்க மனது ஓரத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாம இவ்வளவு செஞ்சோமே, அவங்க ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா, அல்லது நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நன்றி சொல்ல மாட்டாங்களா என்று உங்கள் மனது இயங்கும். ஆனால் பல நேரங்களில் உங்களுக்கு கிடைப்பது வெறும் மௌனமும், இது உன் கடமைதானே என்கிற அலட்சியமான பதிலும் தான். அந்த மௌனம் உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய காயத்தை உண்டாக்கிவிடும். பாராட்டுக்காக இயங்கும் ஒரு குழந்தை மனது வெளியில் நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு முதிர்ச்சியான மனிதராக தெரிந்தாலும் புகழுக்கும் பாராட்டுக்கும் இயங்குவதில் நீங்கள் ஒரு குழந்தைதான். ஒரு சின்ன குழந்தைதான் செய்த ஒரு வரைபடத்தை அம்மாவிடம் காட்டிவிட்டு, அம்மா ரொம்ப அழகா இருக்கு கண்ணா என்று சொல்லும். அந்த ஒரு தருணத்திற்காக காத்திருக்குமே, அதே மனநிலைதான் உங்களுடையது. யாராவது உங்களை மனதார பாராட்டினால் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் அந்த ஒரு நொடியில் மறந்து விடுவீர்கள். உங்களை பாராட்டுபவர்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்கத் தொடங்குவீர்கள். ஆனால் அந்த பாராட்டு கிடைக்காத போது யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நாம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் என்கிற ஒருவித விரக்தி நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இந்த அங்கீகார தேடல் உங்களை ஒரு கட்டத்தில் தனிமைப்படுத்தி விடுகிறது. எதிர்பார்ப்புகளால் வரும் ஏமாற்றங்கள். கடக ராசிக்காரர்களான உங்களிடம் இருக்கும் ஒரு சிக்கல் என்னவென்றால்,
நீங்கள் மற்றவர்களிடம் எதையும் வெளிப்படையாக கேட்க மாட்டீர்கள். நாம கேட்காமலேயே அவங்க புரிஞ்சுக்கணும் என்று எதிர்பார்ப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் மனதை படிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் என்று நீங்கள் நினைப்பதுதான் உங்கள் ஏமாற்றங்களுக்கு காரணமாகிறது. நீங்கள் செய்த உதவியை மற்றவர்கள் மறந்துவிட்டு சாதாரணமா பழகும்போது உங்கள் மனதுக்குள் இவ்வளவுதானா நம்ம மதிப்பு என்ற கேள்வி எழும். அந்த ஏமாற்றம் உங்களை மெல்ல மெல்ல மௌனமாக்கிவிடும். ஒரு கட்டத்தில் யாரிடமும் பழக பிடிக்காமல் உங்கள் தனிப்பட்ட உலகிற்குள் ஒடுங்கி போவீர்கள். அங்கீகாரம் கிடைக்காத இடங்களில் இருந்து நீங்கள் மெல்ல மெல்ல விலகி போகத் தொடங்குவீர்கள். தியாகம் ஏன் உங்கள் பலவீனமாகிறது? நீங்கள் மற்றவர்களுக்காக உருகுவது உங்கள் பலம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுவே உங்கள் பலவீனமாகவும் மாறிவிடுகிறது. எங்கே உங்கள் அன்பு நிராகரிக்கப்படுமோ அல்லது எங்கே நீங்கள் மற்றவர்களுக்கு தேவைப்படாமல் போய்விடுவீர்களோ என்ற பயத்திலேயே நீங்கள் இன்னும் அதிகமாக தியாகம் செய்ய தொடங்குவீர்கள். ஆனால் உலகம் நீங்கள் கொடுப்பதையே வாங்கிக் கொண்டு பதிலுக்கு எதுவும் கொடுக்காமல் நகர்ந்து கொண்டே இருக்கும். அந்த புள்ளியில்தான் நீங்கள் பாசம் என்பது ஒரு மாயை என்கிற முடிவுக்கு வருகிறீர்கள். அன்பிற்காக ஏங்கி ஏங்கி ஒரு கட்டத்தில் அன்பே வேண்டாம் என்கிற வைராக்கியம் உங்களுக்குள் பிறக்கிறது. கடக ராசி நேயர்களுக்கான புரிடல்: மற்றவர்களிடம் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதை முதலில் குறையுங்கள். நீங்கள் செய்த தியாகங்கள் மற்றும் உதவிகள் ஒவ்வொன்றும் உங்கள் மன தூய்மைக்காக செய்யப்பட்டது என்று எண்ணுங்கள். ஒருவன் உங்களை பாராட்டவில்லை என்றால் அது அவனுடைய புரிதலில் இருக்கும் குறைபாடுதானே தவிர உங்கள் உழைப்பில் இருக்கும் குறை அல்ல. உங்களை நீங்களே அங்கீகரிக்கத் தொடங்குங்கள். உங்கள் வெற்றிகளையும் உங்கள் தியாகங்களையும் நீங்களே கொண்டாடுங்கள். மற்றவர்கள் கொடுக்கும் பாராட்டு என்பது ஒரு கூடுதல் இனிப்பு போன்றதுதான். அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கக்கூடாது. கடக ராசிக்காரர்களே, உங்கள் அன்பு என்பது விலை மதிப்பற்றது. அதை தகுதியற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு அங்கீகாரத்திற்காக காத்து நிற்காதீர்கள். உங்களை புரிந்து கொள்பவர்கள் நிச்சயம் உங்கள் தேடுதல் இல்லாமலேயே உங்களை தேடி வருவார்கள். அதுவரை உங்கள் அந்த தாய்மையான அன்பை சரியான நபர்களுக்கு மட்டும் செலவிடுங்கள். உங்கள் மனதின் இயக்கம் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய நிறைவாக மாறும். பகுதி 4: பிடிவாதம் அல்ல, அது வைராக்கியம். இலக்கை அடையும் வரை ஓயாத கடகத்தின் பிடி. கடக ராசிக்காரர்களை பற்றி சொல்லும் போது பலரும் சொல்லும் ஒரு வார்த்தை, அவன் ஒரு பிடிவாதக்காரன் என்பதுதான். ஆனால் அந்த பிடிவாதத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு உன்னதமான குணத்தை இந்த உலகம் கவனிப்பதில்லை. அதுதான் உங்களின் வைராக்கியம். ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை முடித்து காட்டும் உங்களின் அந்த விடாமுயற்சியை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக பேசப் போகிறோம். பிடிவாதத்திற்கும் வைராக்கியத்திற்கும் உள்ள வித்தியாசம்: கடக ராசி நேயர்களே, உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களை ஒரு முரட்டு பிடிவாதக்காரராக பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை சரி என்று சொன்னால் அதை மாற்றவே மாட்டீர்கள். ஆனால் அது வெறும் பிடிவாதம் கிடையாது. நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னால் 1000 முறை யோசிப்பீர்கள். ஆனால் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்குவது என்பது உங்கள் அகராதியிலேயே கிடையாது. மற்றவர்கள் பாதியில விட்டுவிட்டு போகும் காரியங்களை நீங்கள் உங்கள் கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு முடிப்பீர்கள். இந்த வைராக்கியம்தான் உங்களை வாழ்க்கையில் பல உயரங்களுக்கு கொண்டு செல்கிறது. நீங்கள் தோற்க தயாராக இருக்கலாம், ஆனால் முயற்சியை கைவிட ஒருபோதும் தயாராக மாட்டீர்கள். நண்டின் பிடி: இலட்சியத்தின் மீதான உறுதி. உங்கள் ராசியின் சின்னமான நண்டு எப்படி ஒரு இரையை பிடித்தால் தன் கைகளே உடைந்தாலும் அந்த பிடியை விடாதோ, அதே போலத்தான் நீங்களும். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தால் அதை அடைவதற்காக நீங்கள் கொடுக்கும் உழைப்பு சாதாரணமானது அல்ல. வீடு வாங்குவதாக இருக்கட்டும், ஒரு வேலையை முடிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு உறவை காப்பாற்றுவதாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கும் முயற்சி அதீதமானது. இவனால் முடியாது என்று யாராவது உங்களை சொன்னால் போதும், அந்த வார்த்தையை பொய்யாக்கி காட்டவே நீங்கள் இரவு பகலாக உழைப்பீர்கள். உங்கள் வைராக்கியம் என்பது மற்றவர்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்களை நீங்கள் நிரூபிப்பதற்காக உருவானது. தோல்விகளைக் கண்டு துவளாத உறுதி கடக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அதிபதி என்பதால் மனநிலை மாறினாலும் லட்சியம் மாறாது. உங்களுக்கு தோல்வி வரும்போது நீங்கள் மற்றவர்கள் முன்னால் அழுது புலம்ப மாட்டீர்கள். உங்கள் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டு அமைதியாக இருப்பீர்கள். அந்த மௌனத்தில் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தீட்டுவீர்கள். அடுத்த முறை இதை விட பெருசா செஞ்சு காட்டணும் என்கிற அந்த வைராக்கியம் உங்களுக்குள் ஒரு நெருப்பாக எரிந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் உங்களை வீழ்ந்து விட்டதாக நினைக்கும் போது நீங்கள் ஒரு புதிய வேகத்தோடு எழுந்து வருவீர்கள். உங்கள் பிடிவாதம் தான் உங்களை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. உறவுகளில் காட்டும் பிடிவாதம், இந்த வைராக்கியம் உங்கள் உறவுகளிலும் பிரதிபலிக்கும். நீங்கள் ஒருவரை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் என்ன தவறு செய்தாலும் அவரை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். என் ஆளை பற்றி சொல்ல நீ யார் என்று சண்டைக்கு நிற்பீர்கள்.
உங்களை சார்ந்தவர்களை பாதுகாப்பதில் நீங்கள் காட்டும் அந்த பிடிவாதம் ஒரு தாயின் உறுதியைப் போன்றது. ஆனால் அதே சமயம் ஒரு உறவு உங்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டால் அந்த உறவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிவதிலும் அதே பிடிவாதத்தை காட்டுவீர்கள். அங்கே உங்கள் வைராக்கியம் மன்னிக்கவே முடியாத ஒரு சுவராக மாறிவிடும். கடக ராசி நேயர்களுக்கான புரிடல் உங்கள் வைராக்கியம் உங்களின் மிகப்பெரிய பலம். ஆனால் சில நேரங்களில் தேவையற்ற விஷயங்களில் பிடிவாதம் பிடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று தெரிந்தும் நான் எடுத்த முடிவு என்பதற்காக அதையே பிடித்துக் கொண்டிருக்காதீர்கள். பக்குவமான பிடிவாதம் உங்களை சாதனையாளராக மாற்றும். வீண் பிடிவாதம் உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். எங்கே வளைந்து கொடுக்க வேண்டும், எங்கே உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் எவருமே இல்லை. கடக ராசிக்காரர்களே, உங்கள் பிடிவாதம் என்பது உங்கள் மனதின் உறுதி. இந்த உலகம் உங்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், உங்கள் வைராக்கியத்தை கைவிடாதீர்கள். அந்த வைராக்கியம்தான் ஒரு நாள் உங்களை வெற்றி கோப்பையை ஏந்த வைக்கும். உங்கள் இலக்கை அடையும் வரை உங்கள் பிடி தொடரட்டும். வெற்றி நிச்சயம் உமதே. பகுதி 5. மற்றவர்களின் வலியை உணரும் ஆற்றல். சொல்லாமலேயே துயரத்தை புரிந்து கொள்ளும் அபூர்வ இதயம். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது கடக ராசிக்காரர்களிடம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான பண்பு. அது மற்றவர்களின் வலியை உணரும் ஆற்றல். ஒருத்தர் வாய் திறந்து சொல்லாமலேயே அவர் மனதிற்குள் இருக்கும் பாரத்தை அவருடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. உங்களின் இந்த அதீத உணர்வு பூர்வமான குணத்தை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். முகத்தை பார்த்தே அகத்தை படிக்கும் வித்தை. கடக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதால் உங்களுக்கு பிறவியிலேயே உள்ளுணர்வு மிக அதிகம். ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருந்தாலும் அதில் யார் கவலையோடு இருக்கிறார்கள் என்பதை உங்களால் சட்டென்று உணர முடியும். மற்றவர்கள் வெறும் பேச்சை மட்டும் கேட்கும்போது நீங்கள் அவர்களின் கண்களில் இருக்கும் சோகத்தையும் குரலில் இருக்கும் நடுக்கத்தையும் கவனிப்பீர்கள். யாராவது உங்களிடம் வந்து நான் நல்லா இருக்கேன் என்று பொய் சொன்னால் உங்க மனது சொல்லும் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த நபர் உங்களிடம் எதையும் சொல்லவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு தேவையான ஆறுதலையோ அல்லது உதவியையோ செய்ய முற்படுவீர்கள். இந்த உலகம் சுயநலமாக தன்னை மட்டும் கவனித்துக் கொள்ளும் போது நீங்கள் மட்டும் மற்றவர்களுக்காக உருகும் அந்த மனசுதான் உங்களை தனித்து காட்டுகிறது. வலிகளை சுமக்கும் வடிகால் பல நேரங்களில் உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ தங்கள் மனக்குமுறல்களை கொட்டி தீர்க்கும் ஒரு இடமாக நீங்க தான் இருப்பீங்கள். இவன் கிட்ட சொன்னா நிம்மதியா இருக்கும் என்று தேடி வருவார்கள். நீங்கள் ஒரு சிறந்த கேட்பாளர், குட் லிசனர். அவர்கள் பேசும்போது இடையில குறுக்கிடாமல் அவர்களின் வலியை உங்கள் வலியாக நினைத்து கேட்பீர்கள். மற்றவர்களின் சோகத்தை கேட்க கேட்க அது உங்கள் மனதையும் பாதிக்கும் என்பதுதான் இதில் உள்ள ஒரு சிக்கல். அவர்கள் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள், ஆனால் அந்த சோகத்தையும் பாரத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சுமந்து வருவீர்கள். அவருக்கு ஏன் இப்படி நடந்தது என்று அவர்கள் கஷ்டத்திற்காக நீங்கள் இரவு முழுவதும் தூங்காமல் யோசிப்பீர்கள். மற்றவர்களின் கண்ணீருக்கு உங்கள் கண்கள் குளமாவதுதான் கடக ராசியின் உன்னதமான குணம். பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடும் குணம். நீங்களே ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்தால் உங்கள் கஷ்டத்தை மறந்துவிட்டு அவர்களுக்கு உதவ ஓடுவீர்கள். சமூகத்தில் நசுக்கப்பட்டவர்கள் அல்லது பலவீனமானவர்கள் மீது உங்களுக்கு இயல்பாகவே ஒரு பரிதாபம் வரும். அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள். ஒரு தாய்க்கு தன் பிள்ளை அழும் சத்தம் கேட்டால் எப்படி துடிக்குமோ அதே துடிப்பு உங்களுக்கு மற்றவர்களின் துன்பத்தை பார்க்கும் போது ஏற்படும். இதனாலேயே கடக ராசிக்காரர்கள் சிறந்த மருத்துவர்களாகவோ ஆலோசகர்களாகவோ அல்லது சமூக சேவகர்களாகவோ ஜொலிக்கிறார்கள். உங்கள் இதயம் ஒரு மிகப்பெரிய சமுத்திரம். அதில் மற்றவர்களின் துயரங்கள் கரைந்து போகின்றன. புரியாத உலகமும் உங்கள் தனிமையும் மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் உங்களுக்கு உங்களுடைய வலியை புரிந்து கொள்ள இங்கே ஒரு ஆள் கூட இல்லையே என்கிற ஏக்கம் எப்போதும் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஆறுதலாய் இருக்கோம், ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னா நாம யாரை தேடி போறது என்று நீங்கள் யோசிக்கும் அந்த நிமிடம் மிக கொடுமையானது. நீங்கள் மற்றவர்களின் மனதை படிப்பது போல மற்றவர்கள் உங்கள் மனதை படிக்க மாட்டாங்க. அதனாலேயே இது யாரும் நம்மளை புரிஞ்சுக்கல என்கிற விரக்தியில் நீங்கள் உங்கள் தனிமை உலகிற்குள் ஒளிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்காக கதவை திறந்து வைக்கும் நீங்கள் உங்கள் மனக்கதவை மட்டும் பூட்டியே வைத்திருப்பீர்கள். கடக ராசி நேயர்களுக்கான புரிடல். மற்றவர்களின் வலியை உணர்வது ஒரு வரம்தான், ஆனால் அதை ஒரு சுமையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் மற்றவர்களின் எதிர்மறை எண்ணங்களை
உங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்ளாமல் இருக்க பழகுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கலாமே தவிர அவர்களது நோயாக மாறிவிடக்கூடாது. உங்களுடைய இந்த மென்மையான குணத்தை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள இடம் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் அன்பு என்பது விலை மதிப்பற்றது. அதை தகுதியானவர்களுக்கு மட்டும் கொடுங்கள். உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் மற்றவர்களுக்கு இன்னும் சிறப்பாக உங்களால் உதவ முடியும். கடக ராசிக்காரர்களே, இந்த தாராள மனசும் பிறர் துயர் துடைக்கும் பண்பும் தான் உங்களை இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறது. உங்கள் கனிவான வார்த்தைகள் எத்தனையோ பேரை தற்கொலை விளிம்பிலிருந்து மீட்டிருக்கும். எத்தனையோ பேருக்கு நம்பிக்கையை தந்திருக்கும். அந்த புண்ணியம் உங்களை என்றும் காக்கும். உங்கள் இந்த அபூர்வ இதயம் எப்போதும் இப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல, பலருக்கு ஒரு வரப்பிரசாதம். பகுதி 6. சொல்லப்படாத மன அழுத்தம். புன்னகைக்கு பின்னால் புதைக்கப்பட்ட பாரமும் மௌனமான போராட்டங்களும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கும் விஷயத்தை பற்றித்தான். அது சொல்லப்படாத மன அழுத்தம். மற்றவர்களின் கஷ்டங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்பீர்கள். ஆனால் உங்கள் மனதிற்குள் இருக்கும் ரணங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மௌனமாக சுமப்பீர்கள். அந்த மௌனம் உங்களுக்குள் ஏற்படுத்தும் பாதிப்புகளை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். புன்னகை ஒரு போர்வை. கடக ராசி நேயர்களே, உங்களுடைய முகத்தை பார்த்தால் நீங்கள் எப்போதுமே நிதானமாகவும் சாந்தமாகவும் இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த புன்னகை என்பது உங்கள் மனதிற்குள் இருக்கும் புயலை மறைக்க நீங்கள் போர்த்தி இருக்கும் ஒரு போர்வைதான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை யாரிடமும் சொல்லி ஆழமாட்டீங்கள். என் கஷ்டத்தை சொல்லி ஏன் மற்றவங்களை வருத்தப்பட வைக்கணும், அல்லது நாம சொன்னா அவங்க நம்மளை குறைவா எடை போடுவாங்களோ என்ற பயம் உங்களை எப்போதும் தடுத்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் உங்களை கவலையே இல்லாத ஒரு மனிதராக பார்க்கலாம். ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த தலையணையை அணைத்துக் கொண்டு நீங்கள் சிந்தும் கண்ணீருக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் மன அழுத்தம் எவ்வளவு பெரியது என்று. எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் தோளில் நீங்களே சுமக்க நினைப்பதுதான் உங்களின் மிகப்பெரிய போராட்டமே. அழுத்தங்களை சேமிக்கும் கிடங்கு. உங்களுடைய மனது ஒரு மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு போன்றது. வேலையில் இருக்கும் டென்ஷன், குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள், நண்பர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு என எல்லா எதிர்மறை உணர்ச்சிகளையும் உள்ளேயே போட்டு பூட்டி வைப்பீர்கள். மற்ற ராசிக்காரர்கள் யாரிடமாவது சண்டையிட்டோ அல்லது புலம்பியோ தங்கள் பாரத்தை குறைத்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்களோ எல்லாம் சரியாகிவிடும் என்று உங்களுக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக்கொண்டு அந்த பாரத்தை மேலும் மேலும் கூட்டிக் கொள்வீர்கள். இந்த சொல்லப்படாத மன அழுத்தம் ஒரு கட்டத்தில் உங்கள் உடலையும் பாதிக்கத் தொடங்கும். காரணமில்லாத தலைவலி, தூக்கமின்மை அல்லது ஒரு விதமான சோர்வு, இவை அனைத்தும் உங்கள் மனது இனி என்னால் முடியாது என்று சொல்லும் எச்சரிக்கை மணிகள். எதையும் கொட்டி தீர்க்க வழியில்லாத அந்த நிலைமை உங்களை ஒரு மௌனமான இருட்டு அறைக்குள் தள்ளிவிடுகிறது. தியாகம் ஒரு சுமையாக மாறும் தருணம். நீங்கள் மற்றவர்களுக்காக செய்யும் தியாகங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு கடமையாகவே மாறிவிடும். இவன் எதையும் சமாளிப்பான் என்று நினைத்து சுற்றி இருப்பவர்கள் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தலையிலேயே சுமத்துவார்கள். நீங்களும் வேண்டாம் என்று சொல்லத் தெரியாமல் unable to say no அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். அனைவருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற உங்கள் ஆசையை உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள மறக்கச் செய்துவிடும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் ஓட்டத்தில் உங்கள் சொந்த விருப்பங்களும் கனவுகளும் அந்த அழுத்தங்களுக்கு அடியில் நசுங்கி போகும். எனக்காக வாழ இங்கே யாருமே இல்லையா என்ற கேள்வி உங்கள் ஆழ்மனதில் ஒரு தீராத ரணமாக இருக்கும். உள்ளுணர்வும் ஊசலாடும் மனமும் கடக ராசிக்காரர்களுக்கு அதீத கற்பனை திறன் உண்டு. இது ஒரு வரம் என்றாலும் மன அழுத்தம் ஏற்படும் போது இதுவே உங்களுக்கு எதிரியாக மாறும். ஒரு சின்ன பிரச்சனையை உங்க கற்பனையால் பெரிதாக்கி அடுத்து என்ன நடக்குமோ, யார் நம்மை கைவிடுவார்களோ என்று தேவையற்ற பயங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த ஓயாத சிந்தனை உங்கள் மன அழுத்தத்தை இன்னும் பன்மடங்கு அதிகமாக்கும். கடக ராசி நேயர்களுக்கான புரிதல். கடக ராசிக்காரர்களே, எதையும் உள்ளேயே பூட்டி வைப்பது உங்கள் மனதிற்கு ஆரோக்கியமானதல்ல. உங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்க ஒரு தோள் தேவை. அது உங்கள் துணையாகவோ ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பராகவோ இருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்களே சுமக்க வேண்டிய அவசியமில்லை. உதவி தேவை என்று கேட்பது பலவீனம் அல்ல, அது உங்கள் மனதின் தைரியம். அவ்வப்போது உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு செல்லுங்கள் அல்லது உங்கள் கலைத்திறன் மூலம் உங்கள் அழுத்தத்தை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களை சார்ந்தவர்களையும் உங்களால் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். கடக ராசிக்காரர்களே,
உங்கள் மௌனமான போராட்டங்கள் ஒரு நாள் ஒரு பெரிய வெற்றியாக மாறும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த பயணத்தில் உங்களை நீங்களே சிதைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் மனதின் பாரத்தை குறைக்க பழகுங்கள். நீங்கள் ஒரு இரும்பாலான மனிதர் அல்ல. நீங்களும் அன்பிற்கும் ஆறுதலுக்கும் தகுதியான ஒரு மென்மையான இதயம் கொண்டவர் என்பதை மறக்காதீர்கள். உங்கள் புன்னகை உண்மையான மகிழ்ச்சியிலிருந்து வரட்டும். வலியை மறைக்க பயன்படுத்தும் முகமூடியாக இருக்க வேண்டாம். பகுதி 7. துரோகத்தை மறக்காத இதயம். ஒருமுறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் ஒட்டாது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடக ராசிக்காரர்களிடம் இருக்கும் ஒரு மிக முக்கியமான குணத்தை பற்றித்தான். அது துரோகத்தை மறக்காத இதயம். நீங்கள் ஒருவரை நம்பி உங்கள் அன்பை கொடுத்தால் அதை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவீர்கள். ஆனால் அதே நபர் உங்களுக்கு ஒரு துரோகம் செய்துவிட்டால் அந்த வடு உங்கள் இதயத்தில் எவ்வளவு ஆழமாக பதியும் என்பதை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். நம்பிக்கையே உங்கள் பலவீனம். கடக ராசி நேயர்களே, நீங்கள் ஒருவரை அவ்வளவு எளிதில் உங்கள் ரகசிய உலகத்திற்குள் விடமாட்டீர்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் அவரிடம் உங்களை முழுமையாக ஒப்படைத்து விடுவீர்கள். உங்கள் பலவீனங்கள், உங்கள் ரகசியங்கள், உங்கள் கனவுகள் என அனைத்தையும் அவரிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். இந்த அதீத நம்பிக்கைதான் சில நேரங்களில் உங்களுக்கு வினையாக முடிந்து விடுகிறது. நீங்கள் மற்றவர்களை உங்கள் கண்ணாடியைப் போல நினைப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும் போதுதான் நீங்கள் நிலைதடுமாறி போகிறீர்கள். அழியாத வடுக்கள். உங்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கப்படும் போது அவன் யாரின் உங்கள் மனதை மட்டும் பாதிக்காது, உங்கள் ஆன்மாவையே ரணப்படுத்தும். மற்றவர்கள் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டான், மன்னித்து விடு என்று சொல்லலாம். ஆனால் உங்களால் அதை அப்படி எளிதாக கடந்து போக முடியாது. அந்த துரோகம் நடந்த தருணம், அந்த நபர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய உடல் மொழி என அனைத்தும் உங்கள் மனதிலே ஒரு அழியாத முத்திரையாக பதிந்துவிடும். நீங்கள் மன்னிக்கலாம், ஆனால் அந்த துரோகத்தை உங்கள் நினைவாற்றலில் இருந்து ஒருபோதும் நீக்க முடியாது. மௌனமான விலகல். துரோகம் செய்தவர்களிடம் நீங்கள் சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டீர்கள். உங்கள் பாணி வேறு. நீங்கள் மௌனமாக அந்த உறவிலிருந்து விலகிவிடுவீர்கள். ஒருமுறை உங்கள் நம்பிக்கையை இழந்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அதே இடத்தை பெறவே முடியாது. நீங்கள் அவரிடம் சாதாரணமாக பேசினாலும் உங்கள் இதயத்தில் அவருக்கான கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டிருக்கும். அந்த நபர் உங்கள் முன்னே இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு அந்நியராகவே தெரிவார். இந்த மௌனமான தண்டனைதான் துரோகம் செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய அடி. மீண்டும் ஏழெடுக்கும் காலம். ஒரு மிகப்பெரிய துரோகத்தை சந்தித்த பிறகு நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப நீண்ட காலம் எடுக்கும். உங்கள் ஓட்டிற்குள் நீங்கள் ஒடுங்கி போய் விடுவீர்கள். இனி யாரையுமே நம்பக்கூடாது என்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்தை உங்களுக்குள் உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த தனிமை சில நேரங்களில் உங்களை சோர்வடையச் செய்தாலும் மீண்டும் ஒரு முறை காயப்படக்கூடாது என்கிற உங்கள் ஜாக்கிரதை உணர்வுதான் உங்களை இப்படி செய்ய வைக்கும். உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தாலும் விரிசல் தெரியும் என்பதை நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்கள். கடக ராசி நேயர்களுக்கான புரிதல். துரோகம் உங்களை ஒரு கடினமான மனிதராக மாற்றியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் செய்த தவறுக்காக இந்த உலகத்தையே வெறுக்காதீர்கள். உங்கள் அன்பு என்பது ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அதை தகுதியற்றவர்கள் சிதைக்க இடம் கொடுத்து விடாதீர்கள். காயங்கள் ஆறும் வரை உங்கள் தனிமையை அனுபவியுங்கள். ஆனால் அந்த தனிமையே உங்கள் நிரந்தர முகவரியாக மாறிவிட வேண்டாம். துரோகங்கள் உங்களை ஒரு சிறந்த மனிதராகவும் ஜாக்கிரதையான ஒரு முடிவெடுப்பவராகவும் மாற்றட்டும். கடக ராசிக்காரர்களே, உங்கள் இதயம் ஒரு பரிசுத்தமான கோயில் போன்றது. அதில் துரோகம் செய்தவர்களுக்கு இடமில்லை என்பது சரிதான். ஆனால் உங்கள் மன அமைதிக்காக அந்த துரோகத்தின் நினைவுகளை மெல்ல மெல்ல கடந்து செல்ல பழகுங்கள். உங்களை உண்மையாக நேசிக்கும் இதயங்கள் உங்களை தேடி வரும்போது உங்கள் நம்பிக்கை கதவை மெதுவாக திறந்து வையுங்கள். உங்கள் நேர்மைக்கு ஒரு நாள் மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும். பகுதி 8. எதிர்காலத்தை பற்றிய ரகசிய பயம் பாதுகாப்பின்மை உணர்வும் ஓயாத கவலைகளும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடக ராசிக்காரர்களின் ஆழ்மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மெல்லிய பயத்தை பற்றித்தான். அது எதிர்காலத்தை பற்றிய ரகசிய பயம். இன்று வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கலாம், கையில் பணம் இருக்கலாம், உறவுகள் சூழ இருக்கலாம். ஆனால் உங்கள் மனதின் ஓரத்தில் நாளைக்கு இது எல்லாம் நிலைத்திருக்குமா என்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாதுகாப்பின்மை உணர்வை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். பாதுகாப்பை தேடும் மனநிலை. கடக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி சின்னமான நண்டு எப்போதுமே ஒரு பாதுகாப்பான வலைக்குள் இருக்கத்தான் விரும்பும். அதே போலத்தான் நீங்களும். உங்களுக்கு பணத்தை விட, புகழை விட பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். நாளைக்கு ஒரு அவசர நிலை வந்தால் நம்மால் சமாளிக்க முடியுமா? வயதான காலத்தில் நம்மை பார்த்து கொள்ள ஆள் இருக்குமா?
நம் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என ஓயாத கேள்விகள் உங்கள் தலையில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தேவையற்ற கவலைகள் உங்களை நிகழ்காலத்தை ரசிக்க விடாமல் தடுத்து விடுகின்றன. சேமிப்பும் பொருளாதார பயமும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் ஒரு விதமான வறுமை பயம் உங்களுக்குள் இருக்கும். இதனாலேயே கடகராசிக்காரர்கள் மிகச்சிறந்த சேமிப்பாளர்களாக இருப்பார்கள். பணத்தை வீணா செலவு செய்ய மாட்டீர்கள். எதுக்கு இவ்வளவு சிக்கனம் என்று மற்றவர்கள் கேட்டால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த ரகசிய பயம் என்னவென்று. ஒருவேளை வருமானம் நின்றுவிட்டால் என்ன செய்வது என்கிற பயத்தாலேயே நீங்கள் உங்களை வருத்தி கொண்டு உழைப்பீர்கள். இந்த தேடல் சில நேரங்களில் உங்களை ஒரு பிடிவாதமான கஞ்சராகவோ அல்லது அதிக வேலைப்பளு உள்ளவராகவோ மாற்றிவிடும். உறவுகள் கைவிட்டு விடுமோ என்கிற இயக்கம் உங்களுடைய இன்னொரு பெரிய பயம். நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்களோ என்பதுதான். யாராவது உங்களிடம் கொஞ்சம் விலகி பேசினால் போதும், நம்ம மேல அவங்களுக்கு என்ன கோபம், நாம என்ன தப்பு செஞ்சோம் என்று 1000 முறை யோசிப்பீர்கள். இந்த பயத்தாலேயே நீங்கள் மற்றவர்கள் மீது அதீத அன்பு செலுத்தி அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைப்பீர்கள். அந்த பயம் சில நேரங்களில் அந்த உறவையே மூச்சு திணறச் செய்துவிடும். அன்பினால் மற்றவர்களை பிடித்து வைக்க நினைப்பதன் உண்மையான காரணம் உங்கள் தனிமை குறித்த பயம்தான். மாற்றங்களைக் கண்டு அஞ்சும் சுபாவம் கடக ராசிக்காரர்களுக்கு மாற்றம் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஒரு புது இடத்திற்கு மாறுவதோ, புது வேலைக்கு செல்வதோ அல்லது பழக்கமான ஒரு சூழலை விட்டு வெளியே வருவதோ உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை தரும். பழைய இடமே பாதுகாப்பானது என்று நினைத்து வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்த தயங்குவீர்கள். புதிய நபர்களை நம்புவதற்கு நீங்கள் எடுக்கும் காலம் மிக அதிகம். இந்த பழமை விரும்பி குணம் உங்களை ஒரு வட்டத்திற்குள்ளேயே முடக்கி வைத்துவிடும். கடக ராசி நேயர்களுக்கான புரிடல் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவது தவறு கிடையாது. ஆனால் அதை பற்றியே கவலைப்படுவது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நம் கையில் இல்லை. இன்று நன்றாக இருக்கிறது, நாளை அதைவிட நன்றாக இருக்கும் என்கிற நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சேர்த்து வைக்கும் பணத்தை விட நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் மன தைரியம்தான் உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பை தரும். உங்களை சுற்றியிருப்பவர்களை நம்புங்கள், அதைவிட உங்களை நீங்கள் அதிகமாக நம்புங்கள். கடக ராசிக்காரர்களே, உங்கள் பாதுகாப்பின்மை உணர்வுதான் உங்களை ஒரு பொறுப்பான மனிதராக மாற்றியிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த பயமே உங்களை ஒரு சிறை கைதியாக மாற்றிவிடக் கூடாது. வானம் இடிந்து விழுந்தாலும் தாங்குவதற்கு ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் நினைப்பதை விட பாதுகாப்பானது. தேவையற்ற பயங்களை களைந்துவிட்டு இந்த நிமிஷத்தை சுதந்திரமாக வாழுங்கள். நாளை என்பது ஒரு அழகான விடியலாகத்தான் இருக்கும். பகுதி 9. ரகசியமான திறமைகள். டாஷ் வெளிவராத கலைத்திறனும் முடக்கப்பட்டிருக்கும் அபூர்வ சக்திகளும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடக ராசிக்காரர்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பற்றித்தான். அது உங்களின் ரகசியமான திறமைகள். நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்வதிலேயே நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கே தெரியாத பல அபூர்வமான திறமைகளை உங்களுக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கிறீர்கள். அந்த திறமைகள் ஏன் இன்னும் வெளிவரவில்லை? உங்களின் அந்த ரகசிய பக்கங்களை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் விரிவாக அலசப் போகிறோம். கலைகளின் உறைவிடம். கடக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதால் உங்களுக்கு பிறவியிலேயே கற்பனை திறன் மிக அதிகம். ஒரு கதையை உருவாக்குவதிலோ, கவிதை எழுதுவதிலோ, ஓவியம் வரைவதிலோ அல்லது சமையல் கலை என ஏதோ ஒரு துறையில் உங்களுக்கு அதீத ஞானம் இருக்கும். ஆனால் இதை செய்தால் மற்றவர்கள் கிண்டல் செய்வார்களோ அல்லது நமக்கு எதுக்கு இதெல்லாம் என்ற தயக்கத்திலேயே உங்கள் திறமையை ஒரு இருட்டு அறைக்குள் போட்டு வைப்பீங்கள். நீங்கள் மற்றவர்கள் முன்னால் சாதாரணமாக தெரிந்தாலும் தனிமையில் இருக்கும்போது உங்கள் கற்பனை உலகம் மிகப்பெரியதாக இருக்கும். உள்ளுணர்வு எனும் 6வது அறிவு. உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய ரகசிய திறமை உங்களின் உள்ளுணர்வு. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பே அதன் முடிவை முன்கூட்டியே உணரும் சக்தி உங்களுக்கு உண்டு. ஒரு நபர் உங்களை நெருங்கும் போதே அவர் நல்ல எண்ணத்தோடு வருகிறாரா அல்லது தீய எண்ணத்தோடு வருகிறாரா என்பதை உங்கள் மனது எச்சரிக்கும். பல நேரங்களில் நீங்கள் இப்படி நடக்கும் என்று சொல்வது அப்படியே நடக்கும். ஆனால் இந்த சக்தியை நீங்கள் ஒரு திறமையாக பார்க்காமல் வெறும் தற்செயல் என்று கடந்து விடுவீர்கள். உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பல தோல்விகளை உங்களால் முன்கூட்டியே தவிர்க்க முடியும். மற்றவர்களை உருவாக்கும் சிற்பி. கடக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ரகசிய திறமை உண்டு. அது மற்றவர்களிடம் இருக்கும் திறமையை அடையாளம் கண்டு அவர்களை வளர்த்து விடுவது. ஒரு நல்ல ஆசிரியராகவோ, மேலாளராகவோ அல்லது ஆலோசகராகவோ நீங்கள் இருக்கும்போது
உங்களை விட உங்களை சார்ந்தவர்களை மிகச் சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். மற்றவர்களின் திறமையை செதுக்குவதில் நீங்கள் ஒரு சிற்பி போல செயல்படுவீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த முக்கியத்துவத்தை ஏன் உங்கள் சொந்த திறமைக்கு நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் பெரிய கேள்வி. தன்னம்பிக்கை எனும் தடையாக இருக்கும் தயக்கம். உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் தாழ்வு மனப்பான்மை. நம்மால் இது முடியுமா? நம்மை காட்டிலும் திறமையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே என்று உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுவீர்கள். உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தினால் இந்த உலகம் உங்களை தலையில தூக்கி வைத்து போற்றும். ஆனால் அந்த புகழை தாங்கிக் கொள்ளும் மனவலிமை உங்களுக்கு குறைவு என்பதால் நீங்கள் எப்போதும் திரைக்கு பின்னாலேயே இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு நண்டு போல உங்கள் ஓட்டுக்குள் ஒடுங்கி இருக்கும் வரை உங்கள் ரகசிய திறமைகள் யாருக்கும் தெரிய போவதில்லை. கடக ராசி நேயர்களுக்கான புரிதல். கடக ராசிக்காரர்களே, உங்களுக்குள் இருக்கும் அந்த ரகசிய திறமை என்பது உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த வரம். அதை மறைத்து வைப்பது அந்த வரத்தை தூற்றுவதற்கு சமம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஒருமுறை பயம் இல்லாமல் செய்து பாருங்கள். மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீர்கள். உங்கள் கற்பனை திறனை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒரு சாதனையாளராக மாற வேண்டியவர் வெறும் பார்வையாளராகவே இருந்து விடாதீர்கள். கடக ராசிக்காரர்களே, உங்களுக்குள் இருக்கும் அந்த எரிமலை எப்போது வெடிக்கும் என்று இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் ரகசிய திறமைகளை வெளியே கொண்டு வாருங்கள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். நீங்கள் வெறும் பாசக்கார மனிதர் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. உங்களை நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. அந்த தைரியத்தோடு ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். வரலாறு உங்கள் பெயரை சொல்லும். பகுதி 10. உண்மையான ஆன்மீக தேடல். உலகியல் பந்தங்களை தாண்டிய ஆழ்மன அமைதி. நிறையாக நாம் பார்க்க போவது கடக ராசிக்காரர்களின் ஆன்மாவிற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய தாகத்தை பற்றி. அது உண்மையான ஆன்மீக தேடல். நீங்கள் உறவுகளுக்காக இயங்கலாம், பணத்திற்காக உழைக்கலாம், புகழை தேடலாம். ஆனால் இவை அனைத்தையும் விட உங்கள் ஆழ்மனது தேடும் அந்த ஒரு நிம்மதி எங்கே இருக்கிறது? உங்களின் அந்த ஆன்மீக பயணத்தை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் இறுதி அலசல் செய்ய போகிறோம். பாச போராட்டங்களுக்கு அப்பால் ஒரு தேடல். கடக ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கை என்பது பெரும்பாலும் மற்றவர்களை சுற்றியே அமைந்திருக்கும். அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைகள், இவர்களுக்காகவே உங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து விடுவீர்கள். ஆனால் இத்தனை உறவுகள் சூழ இருந்தாலும் ஏதோ ஒரு தருணத்தில் நான் யார், எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு என்கிற ஒரு கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும். எல்லா பந்தங்களும் இருக்கும் போதே ஒரு விதமான பற்றற்ற நிலை உங்களுக்குள் உருவாகும். அந்த புள்ளிதான் உங்கள் ஆன்மீக தேடலின் ஆரம்பம். சந்திரனின் ஆதிக்கமும் உள்ளொளியும். ஜோதிட ரீதியாக சந்திரன் என்பது மனோகாரகன். சந்திரன் எப்படி சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று ஜொலிக்கிறதோ அதே போல நீங்கள் இறைவனிடமிருந்தோ அல்லது இயற்கையிடமிருந்தோ அந்த பேரொளியை தேடுவீர்கள். உங்களுக்கு ஆன்மீகம் என்பது வெறும் கோயிலுக்கு போவதோ அல்லது சடங்குகளை செய்வதோ அல்ல. அது உங்கள் மனதிற்குள் நீங்கள் மேற்கொள்ளும் பயணம். அமைதியான நீர்நிலைகள், நிலவு ஒளிரும் இரவு நேரங்கள் அல்லது தனிமையான ஒரு தியான நிலை, இவை உங்களுக்கு தரும் அமைதியை இந்த உலகத்தில் இருக்கும் வேறு எந்த செல்வமும் தந்துவிட முடியாது. தியாகமே ஒரு தவமாக மாறும் நிலை. நீங்கள் மற்றவர்களுக்காக செய்யும் தியாகங்கள் இருக்கிறதே, அதுவே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சிதான். ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போல நீங்கள் மற்றவர்களின் துயரத்தை துடைக்க நினைக்கும் அந்த பண்பு உங்களை ஒரு சாதாரண மனிதரிடமிருந்து உயர்த்தி ஒரு ஆன்மீகவாதியாக மாற்றுகிறது. சேவையே தெய்வீகம் என்கிற தத்துவத்திற்கு நீங்கள் ஒரு வாழும் உதாரணமாக இருப்பீர்கள். ஆனால் அந்த தியாகம் கைமாறு கருதாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் மாறும் பொழுது உங்கள் ஆன்மா ஒரு மிகப்பெரிய விடுதலையை உணரும். அந்த விடுதலை தான் நீங்கள் தேடும் அந்த பரம்பொருள். தனிமையும் மௌனமும் தரும் சக்தி. கடக ராசிக்காரர்களுக்கு தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வரம். நீங்கள் தனிமையில் இருக்கும்போதுதான் உங்களை படைத்த அந்த பிரபஞ்சத்தோடு உங்களால் பேச முடிகிறது. அந்த மௌனத்தில் உங்களுக்கு பல ரகசியங்கள் பிடிபடும். வாழ்க்கையின் நிலையாமையை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திப்பீர்கள். வந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்பதை தாண்டி ஒரு நல்ல தாக்கத்தை இந்த உலகில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் வலுப்பெறும். உங்கள் ஆன்மீகம் என்பது அன்பாலானது, அது கருணையால் கட்டப்பட்டது. கடக ராசி நேயர்களுக்கான புரிதல். கடக ராசிக்காரர்களே, நீங்கள் தேடும் நிம்மதி வெளியுலகில் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. உறவுகளில் நீங்கள் தேடும் அந்த பூரண அன்பு சில நேரங்களில் ஏமாற்றத்தை தரலாம். ஆனால் உங்கள் உள்ளொளியை தேடி நீங்கள் செல்லும் பொழுது அங்கே ஏமாற்றமே இருக்காது. ஆன்மீகம் என்பது உலகத்தை வெறுப்பதல்ல,
உலகத்தை இன்னும் ஆழமாக நேசிப்பது. அந்த பக்குவத்தை நீங்கள் அடையும் போது உங்களைச் சுற்றியுள்ள அத்தனை பிரச்சனைகளும் சிறு தூசி போல தெரியும். கடக ராசிக்காரர்களே, உங்கள் மனது ஒரு புனிதமான தீர்த்தம் போன்றது. அதை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தின் கசப்புகளை ஆன்மீக நெருப்பால் சுட்டெரித்து விடுங்கள். நீங்கள் ஒரு கருணையின் வடிவம். அந்த பேரன்பு உங்களை ஒரு நாள் ஒரு மகாத்மாவாக மாற்றும். உங்கள் பயணம் என்பது ஒளியை நோக்கிய பயணம். அந்த பயணத்துல உங்களுக்கு துணையாக அந்த பிரபஞ்சமே இருக்கும். கடக ராசி நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 10 உண்மைகளும் உங்களோட நிஜமான வாழ்க்கையை ஒரு கண்ணாடி மாதிரி உங்க முன்னாடி காட்டியிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த உலகம் உங்களை ஒரு சாதாரண மனிதரா பார்க்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அப்புறம் அந்த மௌனமான போராட்டங்கள், இது எல்லாமே உங்களை ஒரு உன்னதமான ஆன்மாவா மாத்திருக்கு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த காலத்தோட காயங்கள் உங்களை முடக்கக்கூடாது. நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனி உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. உங்க கிட்ட இருக்கிற அந்த பேரன்பு தான் உங்களோட மிகப்பெரிய பலம். அதை சரியான இடத்துல பயன்படுத்துங்க. இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒரு சமுத்திரத்தோட ஆழத்தை கரையில நிக்கிறவங்களால என்னைக்குமே அளக்க முடியாது. கடக ராசி நேயர்களான உங்க வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போற இந்த நேரத்துல மன தைரியத்தோடவும் நம்பிக்கையோடவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தியது? இதுல சொன்ன விஷயங்கள்ல உங்க மனசுக்கு நெருக்கமான விஷயம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு